ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் கிரெடிட்டில் இருந்து பர்சனல் லோன் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லித் தர போகிறேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 லோன் வாங்கியிருக்கேன். நான் எப்படி வாங்கினேன் அப்படின்ற உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெண்டாவது இதை எப்படி அப்ளை பண்ணணும், இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அண்டு அது இருக்குது எல்லாம் அப்படின்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித் தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். ஓகே கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ பார்த்துடலாம். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்ளை லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஜஸ்ட் நீங்கள் அக்செப்ட் கொடுத்துக்கங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன லாங்குவேஜ் நீங்கள் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட டிவிஎஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு இணைச்சிருக்கிற ஃபோன் நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக் பாக்ஸ் கொடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லாகின் கொடுத்துக்குங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நவ் அப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல பிஸ்னஸ் அண்ட் ரீட்டைல்னு கேட்கும். பிஸ்னஸ் கொடுத்துக்குங்க. கொடுத்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட நேமு, லாஸ்ட் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸு அப்புறம் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆப்புக்கு ஒரு எம்பின் செட் பண்ண சொல்லுவாங்க. இந்த பின்னை நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. 4 நம்பரு மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கொடுத்து 4 நம்பர் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி தான். இதெல்லாம் ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப் இப்போ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாடு அதுக்கப்புறம் பெங்களூரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லோன் வந்து வேகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த இதில் எனக்கு ஸ்பீடாக கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு மத்தியில் எனக்கு ஒரு 1 ஹவருக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோன் கொடுத்துட்டாங்க. அதனால் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வீலர் லோன், யூஸ்டு கார் லோன்ஸு, அப்புறம் ஆன்லைன் பர்சனல் லோனு, யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன்ஸு, டிராக்டர் லோன்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான லோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லோனில் உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பர்சனல் லோன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்க போகிறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறையா விதமாக இது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து பேப்பர்லெஸ் ப்ராசஸ் தான். ரெண்டாவது 0 டாக்குமெண்டேஷன் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் லோன் அதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குயிக் அண்ட் ஈஸி அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கீப் யுவர் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு டீட்டெயில் ஹேண்ட்லி அப்படின்னு வச்சுக்கோங்க கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல லெட்ஸ் கோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெரிஃபை கொடுத்துருக்குங்க. வெரிஃபை கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி எல்லாமே கரெக்டாக கொடுக்கா. அந்த இடத்துல உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி இந்த இடத்துல கண்டினியூ கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் கரண்ட் அட்ரஸ் பின்கோடுன்னு இருக்குது. இந்த இடத்துல பின்கோடெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குறாங்க. இந்த டைப்பில் நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டான்னு கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணி கொடுத்துங்க. உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்குங்க. அடுத்து உங்களோட சேலரி வந்து எதில் வருது, கேஷாக வருதா, செக்காக வருதா, இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக வருதான்னு கேட்குறாங்க. இது 3ல் எது எல்லாருக்கும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் தான் வரும். அதனால் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு கீழே 2 டிக் பாக்ஸ் இருக்கும். அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு ஆதார் கேஒய்சி வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணணும். இந்த இடத்துல கேப்ஷா இருக்கும். இந்த கேப்ஷாவை பார்த்து அப்படியே என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டில் இணைச்சிருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல பார்த்து என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஜிலாக்கர் மூலிமா நீங்கள் வந்து அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் அலோவ் பண்ணிக்கங்க. அலோவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களோட நேம், பர்சனல் மெயில் ஐடி, உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் த டிபெண்டன்ஸ் அதெல்லாம் கொடுத்துக்குங்க. கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்குங்க. நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிளா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் மேரிட்னா மேரிட் கொடுத்துக்கலாம், இல்லைனா அன்மேரிட் கொடுத்துங்க. உங்கள் மேரிட் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஒய்ஃப் நேம் கொடுத்துக்கலாம். சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் சூஸிங் யுவர் டிவிஎஸ் கிரெடிட் அப்படின்னு இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துங்க. சர்வே பண்ண சொல்லுவாங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இந்த இடத்துல மேலே இருக்குது, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட லோன் அமௌண்ட்டு கேட்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு எத்தனை மாதம் கட்டணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் லோனுன்னு இருக்குதா,
இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன எதுக்காண்டி நீங்கள் இந்த இதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் 12 மாதம் லோன் வாங்கினேன் அப்படின்னா, ரூ. 20,000 லோன் வாங்குறேன் அப்படின்னா, 12 மாதத்துக்கு ரூ. 1,967 நான் கட்டணும். டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது? இப்போ ரூ. 23,604. அப்போ பார்த்தீங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ரூ. 3,400 இன்ட்ரெஸ்ட் வருது. 9 மாதத்துக்கு கட்டணும் அப்படின்னா, ரூ. 2,707 வருது. அதே 6 மாதத்துக்கு கட்டினோம்னா ரூ. 1,800 இன்ட்ரெஸ்ட் வருது. சரிங்களா? இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் எந்த டென்யூர் இது பண்ணுறீங்களோ அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட் லோன் அப்ளிகேஷன் நம்பரு, எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும், எத்தனை பர்சன்டேஜ் எல்லாமே இந்த இடத்துல கேட்கும். அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் தான் உங்களோட அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே கேட்கும். சரிங்களா? இப்போ ஐ எம் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கும். கீழே ஒரு டிக் பாக்ஸ், இந்த மாதிரி டிக் பாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கீழே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்துங்க. கீழே கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற ஒரு லோன் ஐடி, உங்களோட அமௌண்ட்டு எல்லாமே இந்த இடத்துல கேட்கும். இந்த இடத்துல ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மூலிமா உங்களுக்கு எல்லா லோனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று அப்டேட் ஆகிருக்கும். இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி என்ன பர்பஸ்க்கு அங்கே நீங்கள் வாங்கினீங்களோ அந்த பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? உங்களுக்கு இந்த இதை லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது லோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இதை வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலில் புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை. லவ் யூ கைஸ்.